அடே எங்க அப்பா, இதுதான் குடிசையா? அட வெக்கம் கட்டவனே, எங்கடா இருக்க அந்த சிரிக்கி? வகுத்துல குழந்தை, குடி இருக்க புதுக்குள்ள திட்டமிட்டையதான் தேடி பிடிச்சிட்டு இருக்கா சிரிக்கி. என் குடிய கெடுத்த பாவி என்ன சொக்கு பொடி போட்டாலோ எல்லாரையும் வளைச்சு இழுத்து விட்டுக்கிட்டான். நீ ஒரு பொம்பளை அடி, வெக்கம் கட்டவன. இந்த அடி என்னடி? இந்த அட்டி உபச்சாரம் என்னடி வேண்டி கிடக்கு? அவசாரி முதல்ல வெளியே போவாத்தா. என்னடா சொன்ன? அசிங்கத்துக்கு அலையிற பண்ணி மாதிரி அவளையே சுத்திக்கிட்டு வெளியே போறியா இல்லையா? ஒரு சிரிக்கு வந்தாப்புல அம்மா வர்ற அத்து பட்டா யார் வண்டியில போறாங்க பாக்கலாம். நான் ஆத்தாடா மாரியாத்தாவா இருந்தாலும் சரி, அவன் மேல கைய வச்சு ஆட்ட வெட்டுற மாதிரி வெட்டிடுவேன். போடி வெளியே. ஐயோ என் பிள்ளைக்கு என்னமா முனிதான் பிடிச்சிருக்கு. ஐயோ இந்த புகையிலை பொன்னம்மாளை சுண்ணாம்பு காலவாயில் போடுங்கள். ஜலம் ஜலம் வெங்கடாஜலம் வெங்கடாஜலம். இருப்பா, ஒரு நிமிஷம் இருப்பா, உனக்காக வெளியில காத்துட்டு இருக்கேன். இருப்பா, வெளியில யாருக்கும் சொல்ல மாட்டேன், மனசுக்குள்ள நிறைய வச்சுக்கிறேன். அந்த ஹீரோ நீ தானே? என்ன? அதான்ப்பா திலகம், நீ தானே ஹீரோ? வாய் மூடுங்க சார், போய் சொல்ல. அதனை நான் என் கண்ணாலேயே பார்த்தேன். திலகத்தை உரைச்சிக்கிட்டே நின்று என் ரூம்ல ஒரு நாள். ஏப்பா கொஞ்சம் கொஞ்சம் பாதுகாப்பா நடந்து கூடாதா? ஒரு 25 பைசா கூட இல்லாம போயிடும். என்ன சார் சொல்றீங்க நீங்க? அல்ஜீப்ரா கணக்கு சொல்றேன். ஏன்பா எனக்கு தெரியாம ஒரு காரியம் இந்த காலனியில நடக்கலாமா? சார் நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் சார், வெளியில யாச்சும் சொல்லாதங்கிறியா? அபாண்டமா என் மேல பழி சுமத்தாதீங்க சார், நான் ஒரு பாவம் அறியாதவன். பாவ புண்ணிய பிரச்சனைக்கே நான் போகல. பார்ட்டி நீ தானே, சொல்லு சொல்லு நைனா. சே ரொம்ப சந்தோஷப்பட வேண்டாம், உன்னை பத்தி ரொம்ப பெருமையா நினைச்சுப்பேன்டா. ஐயா விடுங்க சார், நான் இல்ல. நீ இல்லையா? வேற யாரு? நானா? உங்களை யார் சார் சொல்லுவாங்க? அதானே, நீங்களும் ஒத்துக்க மாட்டீங்க, அந்த பெருமை எனக்கும் கொடுக்க மாட்டீங்க. போங்கப்பா. நீங்களே கேளுங்க என் நியாயத்தை. தெருவுல கடந்தவளை கூட்டிக்கிட்டு வந்து குடும்பம் நடத்தாத பாவின்னு கேட்டையா? பெத்தோ இது கூட கேட்க கூடாதா? அடே எங்கதான் இருக்க? அருவாள இப்ப எடுத்துக்கிட்டு வாடா பாப்போம். இந்த சிறுக்கிய நிமிந்துக்கிட்டு இப்ப நிக்க சொல்றா பாப்போம். அடே யார் நீங்க? என்ன வேணும்? என்னப்பா யாரையோ இழுத்துட்டு வந்து வீட்டுல வச்சிருக்கியாமே? இத பாரு, கூழோ கஞ்சியோ குடிச்சுக்கிட்டு இருந்தாலும் கௌரவமா வாழ்ந்துகிட்டு இருக்கிற பேட்டை இது. கௌரவமா வாழ்ந்துகிட்டு இருக்கிற பேட்டை இது. எங்களுக்கு மத்தியில இந்த மாதிரி அசிங்கம் எல்லாம் நடத்தக்கூடாது. நடத்தலீங்க, குடும்பம் நடத்துறோம். கெட்டு போனவளோட என்னடா குடும்பம்? கேளுங்கயா. இத பாருப்பா, இந்த விஷயமா முடிவு காணாம அந்த பொண்ணு இங்க இருக்க கூடாது, தெரியுதா? ஏய், உன் வயித்துல வளர குழந்தைக்கு அப்ப யாரடி? தலைய குனிகிறத பாரு சிரிக்கி, தெரியல? ஏ கழுத, பதில் சொல்லு. கழுதலேடாவோ என் புஞ்சாதி. ஆமாண்டா, என்னடா பாக்குறீங்க? பிறக்க போற குழந்தைக்கு நான் தாண்டா தகப்பேன். உங்க அம்மா என்னமோ சொல்றா, நீ என்னமோ சொல்றியப்பா? இவளா? இவளுக்கு ₹1 புயல வாங்கி கொடுங்க, கசுமாலம் எவ்வளவு பொய் வேணுமானாலும் சொல்லும். குழந்தைக்கு அப்ப நான் சொல்றதை நம்புங்க, இவ சொல்றதை நம்பாதீங்க. ஐயா, இந்த கேள்வி என்னத்தையோ போட்டு குழப்பறாப்பா. மாமியார் மருமக சண்டை நமக்கு எதுக்குப்பா? வாங்க போலாம். அடிச்சு நீ ஒரு பொம்பளை. திலகம் அழாத, கண்ணை தொடச்சுக்க. வீட்டு வாசல டாக்ஸி. ஓ, ஊரு கிளம்புறானா? சஞ்சீவி, சஞ்சீவி, ஏன்பா சஞ்சீவி? சஞ்சீவி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம இப்படி கிளம்பி போனா எப்படிப்பா? நான் வீட்டை காலி பண்ணிட்டு போலியா? அது தெரியும், அத பத்தி ஒரு வார்த்தை கூட பேசாம போனா எப்படி? எதை பத்தி? கன்சர்ன் பார்ட்டி இல்லையே. திலகம் எப்படி கர்ப்பவதி ஆனாள்? அது சார் நிச்சயமா நிச்சயமா ஒரு ஆம்பளை தான் காரணம். நான் மட்டும் ரிஷி கர்ப்பம் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஏனோ தானோன்னு இருக்க. அடுத்து விட ஆடா கர்ப்பமா இருக்க. நம்ம விட்டு அனாத பொண்ணு, நம்ம விட்டு அவல பொண்ணு. உங்களுக்கு என்ன சார் இவ்வளவு ஆக்குற? என்ன நீ என்னோட பொறுப்பே தெரியாம பேசிட்டு இருக்க? இவள ஆஸ்பத்திரியில சேர்க்கும் போது அங்க கேட்பாங்க குழந்தைக்கு அப்பா யாருன்னு. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் ஜனனமரண ஆபீஸ்ல கேட்பான். 3 மாசத்துல வேக்சினேஷன் குத்தும் போது கேட்பான். பள்ளிக்கூடத்தை சேர்க்கும் போது வாத்தியார் கேட்பான்.
இவ்வளவு ஏன் வளர்ந்ததுக்கு அப்புறம் பையனே கேட்பான், ஓட்டு போட போகும்போது பூத்துல கேட்பான். இந்த மன்மத நாயுடு நான் இருந்து பதில் சொல்லணும். இப்பதான் சார் உங்க ப்ராப்ளமே எனக்கு புரியுது. புரியுதா சொல்லு சொல்லு. இந்த மாதிரிப்பா சனத்தை கேட்கறேன் நான் இல்லங்கிறான், செவிடனை கேட்கறேன் நான் இல்லங்கிறான். அப்ப யாரு இந்த ஹீரோ? நீயாவது சொல்லுப்பா, நான் தான் அதுன்னு. சரி சார், நீங்க தான் அந்த ஹீரோ. நீ ஒரு ஜென்டில்மேன்ரா. 100 வயசு நல்லா இருக்கணும். போ, போகும்போது முடிஞ்ச வரைக்கும் நிறைய பேர்த்த சொல்லிட்டு போ, நானும் ஒன்னத சஸ்பெக்ட்னு. அம்மா அம்மா. அடடே, விக்ரமாதித்ய மகாராஜாவோட மந்திரியா? என்னப்பா திடீர்னு இந்த பக்கம்? கடுதாசி கொண்டு வந்திருக்கங்க. கடுதாசியா? யாருக்கு? உங்களுக்கு தான். சஞ்சீவி ஐயா வேலை மாத்தலாகி வெளியூருக்கு போயிட்டாருங்க. இது உங்ககிட்ட குடுக்க சொன்னாருங்க. இது எழுதினவனுக்கு தான் வெக்கம் இல்லன்னா இது கொண்டுட்டு வந்து உனக்கும் வெக்கல? இது தலையை சுத்தி தூக்கி எறிஞ்சிட்டேன்னு உங்க முதலாளி வந்தா சொல்லு. சலையா இல்லீங்களா? அவர்கிட்ட உனக்கு என்ன வேலை? பாத்துட்டு போலாம்னு தான் கேட்டேன். அந்த சமய சஞ்சீவி தான் உனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்துட்டாரு. அப்புறம் என்ன? வேலை மட்டும் இல்லைங்க, வீடு கூட கொடுத்திருக்காரு. வீடு உனக்கு இல்லடா முண்டம், அவரோட ஆசை நாயகிக்கு. நீ வெறும் காவல் காக்குற நாய் மாதிரி. நீ காவல் காக்குற நாய்ங்கிறீங்களா? வரங்க. இந்துமதி அம்மா அவர்களுக்கு வணக்கம். நான் வேற ஊருக்கு மாற்றலாய் போறேன். நேர்ல வந்து சொல்லிட்டு போகணும்னு தான் ஆசை. ஆனா வாசல் கோலத்தை தாண்டி வரக்கூடாதுன்னு கட்டளை இட்டு இருக்கீங்களே. வாழ்நாள் பூரா கோலத்தை போட்டுக்கிட்டே காலத்தை கழிச்சிடலாம்னு நினைக்காதீங்க. முதுமை கோலம் வர்றதுக்கு முன்னாலேயே முழிச்சுக்கணும். இங்க கொஞ்சம் இடம் விட்டு ஏன் நிறுத்திட்டேன் தெரியுமா? என் மேல வர்ற ஆத்திரத்துல ஏதாவது பாத்திரத்தை போட்டு உடப்பீங்களே, அதுக்காகத்தான். 4 சவத்துக்குள்ளேயே இருக்காதீங்க, வெளியே வந்து பாருங்க. எல்லாருமே மோசக்காரங்க இல்ல, 1-2 நல்லவங்களும் இருக்கத்தான் செய்வாங்க. அதுல இந்த சஞ்சீவியும் ஒருத்தன். போக போக உங்களுக்கே புரியும். இங்கேயும் இடம் விட்டுறேன், கொஞ்சம் திட்டிக்குங்க. திட்டியாச்சா? உண்மையை சொல்லுங்க. உங்க உதடுகள் தான் திட்டுது, உள்ளம் திட்டுறது இல்ல. அந்தரங்கமா அந்த உதடுகள் எதுக்காக துடிக்குதுன்னு எனக்கு தெரியும். இங்கேயும் இடம் விட்டுறேன். அதுக்காக என் போட்டோவை தோட அனுப்பியிருக்கேன். ஃபார் யோர் பர்சனல் யூஸ். தலகாணி கடியில வச்சுக்கிட்டாலும் சரி, கிழிச்சு குப்பையில போட்டாலும் சரி. நான் அப்புறம் சாப்பிடுறேன். அந்த தட்டை இங்க வச்சிடு. அந்த தட்டை கீழே வச்சிடுன்னு. நானே கழுவி வச்சிடுறேன். நான் கழுவி வச்சிடுறேன். திலகம், பாசக்கதவை தாப்பா போட்டு